வணக்கம் மகளி. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ரயில் தண்டவாளத்தில் கடந்த 14ஆம் தேதி இரவு மர்மமான முறையில் முகம் சிதைந்த நிலையில் ஒருவர் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக ரயில்வே போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். முதலில் ரயிலில் அடிபட்டு இறந்திருக்கலாம் என சந்தேக மரணம் என்ற பிரிவில்தான் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அந்த நபர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக ஒட்டன்சத்திரம் பகுதியில் பதுங்கியிருந்த கொலையாளியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் சோழவந்தான் அருகே இரும்பாடி ரயில்வே தண்டவாளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்த நபர் ஒட்டன்சத்திரம் இரும்பன் குறும்பப்பட்டி பகுதியை சேர்ந்த எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்த சக்தி கணேஷ் வயது 30 என்பதும் தெரியவந்தது. மேலும் சக்தி கணேஷுடைய மனைவியான பரமேஸ்வரி தன்னுடைய தூரத்து உறவினரான கண்ணன் என்பவரை தன்னுடைய வீட்டிலேயே தங்க வைத்து தன் கணவனுடனே அவரையும் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வைத்திருக்கிறார். நாளடைவில் அவர்களுக்குள் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதனால் இவர்கள் இருவரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான சக்தி கணேஷ் ஒரு நாள் இதை பார்த்து விட்டார். இதனால் இருவர் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் கள்ளக்காதனும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களின் திட்டத்தின்படி சம்பவத்தன்று சோழவந்தான் அருகே அவரை அழைத்து வந்து கள்ளக்காதலை வைத்து அவனுக்கு மது வாங்கி கொடுத்து குடிக்க வைத்திருக்கிறார். போதை தலைக்கேறியதும் இருவரும் சேர்ந்தே அவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு விபத்து போல நாடகமாடுவதற்காக அவரது உடலை தூக்கி கொண்டு வந்து ரயில்வே தண்டவாளத்தில் போட்டுவிட்டு சென்றது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கணவனை கொன்ற மனைவியையும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய கள்ளக்காதன் ஆகிய 2 பேரையுமே போலீசார் அதிரடியாக கைது செய்து ரயில்வே போலீசார் அவர்களை மதுரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவனை மனைவியே கொலை செய்த சம்பவமானது சோழவந்தான் மற்றும் ஒட்டன்சத்திரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.